ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம அட்சய திருதியை 2026 16 செல்வமும் உங்கள் வீட்டில் பெருகி கொண்டே இருக்க பூஜை செய்ய, தங்கம் வாங்க, தானம் செய்ய நல்ல நேரம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அட்சய திருதியை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏப்ரல் 19ஆம் தேதியா ஏப்ரல் 20ஆம் தேதியா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா திருதியை திதி அந்த மாதிரி 19ஆம் தேதியே ஆரம்பித்து 20ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு மேலே முடிஞ்சிருது. அதனால் நம்ம அந்த பூஜை செய்கிறது, அட்சய திருதியைக்கு தானம் செய்கிறது, தங்கம் வாங்குறது, இதெல்லாம் எந்த நாளில் பண்ணுறது, எந்த நேரத்தில் பண்ணுறதுன்னு நிறைய ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம சொல்கிற இந்த நேரத்தில் நீங்கள் அந்த தானம் செய்கிறதோ, வழிபாடு செய்கிறது, தங்கம் வாங்குறது இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் 16 செல்வங்களும் பொங்கி பெருகும். இந்த மகாலட்சுமியின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அட்சய திருதிய நாளில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்சயம் அப்படின்னாலே நிறைந்து இருப்பது, அல்ல அல்ல குறையாமல் நிறைந்து கொண்டே இருப்பதற்கு பேர் தான் அட்சயம் அப்படின்னு. நம்ம அட்சய பாத்திரம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுலேருந்து எப்பொழுதுமே எதுவுமே குறையாது, அல்ல அல்ல வந்து கொண்டே இருக்கும். அதே போல் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன செய்தாலும், என்ன பொருள் வாங்கினாலும் அது நம்ம வீட்டில் மேலும் மேலும் வந்து சேரும் அப்படின்றதான் இந்த அட்சய திருதியின் சிறப்பே. அதனால தான் நிறைய பேர் இந்த அட்சய திருதி அன்னைக்கு 1 கிராமாவது நம்ம தங்கம் வாங்கினோம்னா நம்ம வீட்டில் தங்கமழை பொழியும் அப்படின்னு தவறாக நினச்சிட்டு அந்த நகைக்கடையில் போய் கூட்டம் கூட்டமாக நிற்பது. ஆனால் நம்ம தங்கம் வாங்கினா தான் தங்கம் சேரும் அப்படின்றது கிடையாது. மங்களகரமான பொருட்கள் எத்தனையோ எளிய பொருட்கள் இருக்குது, அதை வாங்கினாலே போதும். அதே போல் எத்தனையோ தானம் செய்வது, நல்ல காரியங்கள் செய்வது இந்த நாளில் நீங்கள் செஞ்சாலே உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த தங்கம் சேரும். அது மட்டும் கிடையாது, சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் என்னைக்கு பொங்கி பெருகும். தங்கம் காசு இருப்பவங்க வாங்கலாம், இல்லாதவங்க என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அட்சய திருதியை நாள், நேரம், பூஜை செய்ய, தானம் செய்ய, தங்கம் வாங்க நல்ல நேரம், இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த அட்சய திருதியை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:33க்கு திருதியை ஆரம்பிக்குது. மறுநாள் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11:12 அந்த திருதியை திதி முடிவடைகிறது. அதனால் நீங்கள் இந்த 19ஆம் தேதியும் நம்ம பூஜை வழிபாடெல்லாம் செய்யலாம். திங்கட்கிழமை செய்ய முடியாதவர்கள் தானங்கள் செய்யலாம். ஆனால் திங்கட்கிழமை தான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் முடிஞ்சால் திங்கட்கிழமை செய்ய முடியாதவர்கள் நம்ம முதல் நாள் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் செய்யலாம். இப்போ அந்த நேரங்களை பார்க்கலாம். இப்போ ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக எப்பொழுது வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம், தானம் செய்யலாம், தங்கம் வாங்கலாம். இல்லை நாங்கள் 20ஆம் தேதி தான் பூஜை செய்கிறோம், அப்போ தான் தானம் செய்யணும், அப்போ தான் தங்கம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 6 to 7:20 நல்ல நேரம், அந்த நேரத்தில் செய்யலாம். மேலும் அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா 9:15 10:25 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த பர்டிகுலரான நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையோ, தான தர்மங்களோ, தங்கம் வாங்குவதோ, வேறு மங்கள பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதோ செய்யும் பொழுது அது இன்னுமே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதற்காகத்தான் இந்த நல்ல நேரம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிறப்புகளை பார்க்கலாம். மகாலட்சுமி பாடல்களிலேயே விசேஷமானது, வறுமையை போக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம். ஆதிசங்கரர் தனது பக்தையின் வறுமையை போக்குவதற்கு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை முதலாக பாடிய ஒரு நாள்தான் இந்த அட்சய திருதியை நன்னாள். அதனால் இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடுங்க, உங்கள் வீட்டில் ஒலிக்க விடுங்க. இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த மகாலட்சுமியின் அருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நீங்கி 16 செல்வங்களையும் கொட்டி கொடுப்பார். அடுத்த சிறப்பு, இந்த அட்சய திருதியை நாளில் கிருஷ்ணர் தனது பாலிய கால நண்பரான குசேலரை வறுமையின் பிடியிலிருந்து அகற்றி அவருக்கு பொன்னையும் பொருளையும் தங்க மாளிகையையும் கொடுத்து அவரை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்ட ஒரு நாளாகவும் இந்த அட்சய திருதியை சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரியான சிறப்புகள் நிறைய இருக்குது இந்த அட்சய திருதியை அன்னைக்கு. அதனால் நாமும் நல்ல காரியங்களை செய்வதன் மூலமும், நல்ல வீட்டிற்கு மங்களகரமான பொருட்களை வாங்குவதன் மூலமும், பிறருக்கு உதவி செய்வதன் மூலமும், தானம் செய்வதன் மூலமும் இந்த 16 பேற்றினையும் நீங்களும் பெறலாம். முதல்ல நம்ம வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை வழிபடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு
மஞ்சள், குங்குமம் வைத்து வெள்ளை நிற மலர்கள் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற மலர்கள் வச்சு நம்ம வந்து வழிபடலாம். அதேபோல வெள்ளை நிறத்திலான நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பு. பாயாசம், அவல்ல செய்யக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரியான நீங்க உணவுகளை படைத்து நீங்க வழிபடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்த நீங்க வந்து பாடலாம். வேறு மகாலட்சுமி துதியை வந்து பாடலாம். இந்த மாதிரிலாம் நீங்க வந்து அந்த பூஜைய வந்து செய்யும் பொழுது, நிறைய பேர் வந்து இன்னைக்கு அந்த லக்ஷ்மி பூஜைய வந்து செய்வாங்க. வெள்ளியில விளக்கு ஏற்றி மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை இந்த மாதிரியான அபிஷேகங்கள்லாம் செஞ்சு வழிபடுவாங்க. இந்த மாரி மகாலட்சுமி பூஜை இன்னைக்கு செய்வதன் மூலம், நம்ம வீட்ல என்னென்னைக்குமே நிரந்தரமான அந்த செல்வம் வந்து பெருகும், சந்தோஷம் வந்து பெருகும் அப்படின்றது ஐதீகம். உங்களால எப்படி வழிபட முடியுமோ, அந்த மாரி சிம்பிளா நீங்க ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி, ஏதாவது நெய்வேத்தியம், பால் பாயாசம், அவல் பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு படைச்சு நீங்க வந்து வழிபட்டாலே போதும். அந்த தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு தங்கம் வாங்க உங்களால முடியும், வசதி இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதற்காக கட்டாயம் நம்ம தங்கம் வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்றது கிடையாது. நீங்க தங்கம் வாங்காம வேறு மங்கள பொருட்கள உங்க வீட்டுக்கு வாங்கலாம். பாத்திரங்கள் வாங்கலாம், பூஜை பொருட்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள், ஆடைகள் இது எல்லாமே அன்னைக்கு நீங்க வாங்குவதன் மூலம் உங்க வீட்ல கண்டிப்பா அனைத்து செல்வங்களும் பெருகும். மேலும் இந்த நாள்ல நீங்க முக்கியமா செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானங்கள் செய்வது. தானம் செய்வது அப்படின்றது சாதாரண நாள்ல செஞ்சாலே மிகப்பெரிய பலனை நம்ம தலைமுறைக்கும் கொடுக்கும். இந்த அற்புதமான அட்சய திருதியை நாளைக்கு உங்களால முடிஞ்ச பொருட்களை தானமாக வழங்குங்கள். தண்ணீர் தானம் செய்தாலும் அது வந்து உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தையும், அந்த ஒரு விசேஷமான பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால தண்ணீர் தானம் செய்யலாம். நீர்மோர் வந்து தானமாக கொடுக்கலாம். அரிசி தானமாக செய்யலாம். உங்களால என்ன செய்ய முடியுமோ 4 ஏழை எளியவர்களுக்கு நீங்க முடிஞ்சத செய்யுங்க. இது வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது செஞ்சு கொடுங்க. குழந்தைகளின் படிப்புக்கு நீங்க உதவி செய்யுங்க. இது எல்லாமே உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தையும், அந்த செல்வ வளங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால தானம் செய்ய யாரும் வந்து மறந்துறாதீங்க. இந்த நாள்ல செய்யக்கூடிய தானம் வந்து நீங்க வருடம் முழுவதும் செய்ததற்கு சமமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடு இன்னைக்கு வந்து செய்வாங்க. அந்த திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, வீட்ல முன்னோரை நினைச்சு வழிபடுறது. இது வந்து மிகப்பெரிய பலனை அவங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த அற்புதமான நாள்ல முன்னோரை வழிபடுவதன் மூலம் அவங்க ரொம்பவே மன மகிழ்ச்சி அடைந்து நம்மளுக்கு தேவையான செல்வ வளங்களையும், அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால முடிஞ்சவங்க வீட்ல ஒரு தீபமாவது ஏற்றி முன்னோர்களுக்கு உணவு சமைச்சு நீங்க வந்து வழிபாடு வந்து செய்து கொள்ளலாம். மேலும் புது தொழில்கள், புது காரியங்கள், நல்ல விஷயங்கள ஆரம்பிப்பது இந்த நாள்ல நீங்க செய்வதன் மூலம், அதுவும் வந்து உங்களுக்கு பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். ஒரு வியாபாரம் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, பத்திரப்பதிவு செய்வது, வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுப்பது, எதுக்காவது சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பது, இதையெல்லாம் இந்த நாள்ல நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். நல்ல காரியங்கள இந்த நாள்ல வந்து நீங்க ஆரம்பிப்பதன் மூலம், அது வந்து பல மடங்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும், பெருக ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து செஞ்சாலே போதும். நம்ம வீட்ல அந்த மகாலட்சுமியின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அரிசி, கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், பூஜை பொருட்கள் இதெல்லாம் வாங்கி நீங்க வைத்து வழிபட்டாலே அந்த மகாலட்சுமி 16 வகை செல்வங்களையும் உங்களுக்கு கொட்டி கொடுப்பாள். அதனால கண்டிப்பா இந்த அட்சய திருதியைக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. தங்கம் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்றத நீங்க நினைக்காதீங்க. தங்கம் வாங்காமல் இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம செஞ்சாலுமே நம்மளுக்கு அந்த மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் கண்டிப்பாக பரிபூரணமாக கிடைக்கும். 4 பேருக்கு நல்லது எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல பலன்களை, நல்ல எதிர்காலத்தை அவங்க கஷ்டப்படாம இருப்பதற்கு என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணுமோ அது எல்லாமே தானாக கிடைக்கும். அதனால இந்த அட்சய திருதியை அப்படின்ற நாள நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரியான காரியங்கள நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளால். இந்த மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்துக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.